Maya chapter 4 verse 1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. விசுவாசிகளாகிய நாம் உலகத்தில் வாழ்கிறபடியால் முக்கியமான ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தாருடைய மனசில் இருக்கிற காரியமும் நம்முடைய தேவனுடைய மனதில் இருக்கிற காரியமும் எதிர் புதிரானது. உலகத்தாருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பும் எதிர் புதிரா இருக்கும். உலகத்தாருடைய வாயிலிருந்து இருக்கிற வார்த்தைகளும் கர்த்தர் நாவலில் இருக்கிற வார்த்தைகளும் எதிர் புதிராக இருக்கும். ஆகையால் கர்த்தரை பின்பற்றுகிற தேவனை பின்பற்றுகிற யாவரையும் உலகம் பகைப்பது என்பது நிச்சயம். அதற்கான காரணம் கீழே போகும்போது நான் சுருக்கமாய் சொல்லி முடிப்பேன். ஆகையால் கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிவதற்கு, கர்த்தரோட வார்த்தையை கடைபிடிப்பதற்கு, கர்த்தரோட வார்த்தை கேட்பதற்கு உலகம் நமக்கு உதவி செய்யும் என்று தயவு செய்து யாருமே பாவிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிற யாருமே நமக்கு சத்தியமுள்ள வார்த்தையை கேட்க உதவி செய்ய மாட்டார்கள். சத்தியத்தை கேட்க, சத்தியத்தை நாம் அறியத்தக்கதாக உதவி செய்கிற ஒரே ஒரு நபர் பரத்தில் இருக்கிற தேவன் மாத்திரம்தான். அவர் இறங்கி யாரையாவது பயன்படுத்தி நம்முடைய செவியிலே சத்தியத்தை விழ பண்ணினால் ஒழிய உலகத்திலிருந்து சத்தியம் புறப்பட்டு நம்மை காப்பாற்றும் என்று எந்த காரணத்து கொண்டோ நீங்கள் நானும் பாவிக்க கூடாது. ஆகையால் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை பின்பற்றுகிற நம்மை உலகம் எப்போதும் பகைத்து வெறுத்து நமக்கு விரோதமாய் செயல்படும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணத்தை அடியன் கீழே போகும்போது உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். உலகத்தார் எந்த காரணத்து கொண்ட சத்தியத்தை அறிவதற்கு நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், சகாயம் செய்ய மாட்டார்கள். உலகத்தார் எந்த காரணத்து கொண்ட சத்தியத்தை கடைபிடிக்கிற நம்மை புகழவும் மாட்டார்கள். அதெல்லாமே அவர்களுக்கு ரொம்ப விரோதமானதுமா இருக்கிறது. அதற்கான காரணம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கிற சத்தியத்தை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த விரும்புகிறேன். எப்படி நம்மால உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவன் பட்சமா இருக்கிறார்கள் அல்லது மனிதர்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறார்கள் என்பதை பகுத்தறிய முடியும். இந்த பூமியில வசிக்கிற நாம் சுத்தி பார்க்கும் பொழுது திரளான கோடிக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதுல யார் நமக்கு அல்லது அந்த கூட்டத்தில் யார் தேவன் பட்சத்தில் இருக்கிற மக்கள், அந்த கூட்டத்தில் யார் தேவனுக்கு விரோதமா இருக்கிறார்கள் என்பதை ஒரு சின்ன அடையாளத்தை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். இது எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பகுத்தறிவு. ஆகையால் இந்த ஒரு அறிகுறியை நீங்கள் கண்டுபிடித்ததற்கு உலகத்தார் என்று நீங்கள் கண்டுபிடித்தால் அவர்களிடத்தில் நீங்கள் நானும் எப்போதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடுல எப்போதும் நம்முடைய ஆண்டவர் இயேசுநாதர் முதற்கொண்டு எல்லோரும் பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுத்து நம்மை நடத்தி இருக்கிறார்கள். அதுல ஒரு சிறந்த உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தி நாம் பார்த்து வருகிறோம் சாயங்கால ஆராதனைகளை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு வார்ன் பண்ணும் பொழுது காப்பர் ஸ்மித், அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்கள் கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதை தீமோத்தேயு, அவன் நம்முடைய உபதேசத்தை பகைக்கிறவன், அவன் எனக்கு அதிகமாய் சேதப்படுத்தினான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அலெக்சாண்டர் குறித்து ரொம்ப ஒரு பெரிய எச்சரிப்பை தருகிறார். ஆகையால் நீங்களும் நானும் இப்போ அடியன் காண்பிக்கிற ஒரு சின்ன அறிகுறியை வைத்து நீங்கள் தேவன் பட்சமா இருக்கிற மக்கள் யார், தேவனுக்கு விரோதமா இருக்கிற மக்கள் யார் என்று தெரிந்து தேவனை பகைக்கிற ஆட்கள் கிட்ட நீங்கள் நானும் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பட்சத்தில் இருக்கிற ஆட்கள் எப்போதும் தேவனுடைய வார்த்தை கேட்டு கர்த்தரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு தயவுள்ளவர்களாய் இருப்பார்கள். The people who show favor to the Christians who follow the word of God, they are the people beside the Lord. தேவனுடைய பட்சத்தில் இருக்கிற ஆட்கள் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப தயவு உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் ஃபேவரபிளா இருப்பார்கள். அது நம்மளுக்கு தயவு காண்பிக்கிற ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருக்கலாம். ஜனங்கள் எப்போ நமக்கு தயவு காண்பிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நடத்துதல்னால நடத்தப்படுகிற ஆட்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நெகேமியா புஸ்தகத்திலே யூதர்களுக்கு தயவு காட்டினது யாரு, நெகேமியாக்கு தயவு காட்டினது யார் என்பதனை கேள்விக்கு பதில் அர்டக்செக்ஸி என்று சொல்லப்படுற பெரிய சக்கரவர்த்தி. இந்த ராஜா நெகேமியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தயவு காண்பித்தார். நெகேமியா தன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்களை அவர் முன்னாடி மனுவாக கொண்டு போய் வைக்கும் பொழுது அவர் ரொம்ப தயவுள்ளவராக செயல்பட்டதை நாம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல தெளிவாக பார்க்கிறோம். அந்த அர்டக்செக்ஸிஸ் என்று சொல்லப்படுற ஆள் கர்த்தரை அறிந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அறியாத மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய கரத்தினால் நடத்தப்படுகிற ஆளா இருக்கிறபடியால் அவன் காண்பிக்கிற தயவுனாலே அவன் தேவனால் நடத்தப்படுகிறவன் என்று நமக்கு நன்றாக புரியும். ஆனால் நாம் எப்போ தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து தேவனை பின்பற்றுகிறோம் என்பதை உலகத்தார் கேள்விப்பட்டு எரிச்சல் அடைகிறார்களோ, when they become furious, not favorable, when they become furious, எப்போ அவர்கள் எரிச்சல் அடைகிறார்களோ அது ஒரு பெரிய அடையாளம். அவர்கள் நம்மை அல்ல, நாம் தொழுது கொள்ளுகிற நம்முடைய தேவனை பகைக்கிறவர்கள்.
இந்த 2 அடையாளத்தை நீங்கள் புரிந்து நம்முடைய தேவனை பகைக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பகைப்பார்கள். ஆகையால் நம்மை பகைக்கிற அவர்கள்கிட்ட நீங்கள் நானும் நெகேமியா இங்க எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுறாரோ அதே போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4 அதிகார வசனம் 1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. 3 விஷயங்கள் கவனித்தீர்களா? அவன் எப்போ சன்பல்லாத் என்பதான மோசமான கர்த்தரை பகைக்கிற நபர் எப்போ அலங்கம் வேலை கட்டப்பட்டு ஒரு அளவுக்கு மேலே ஏறுகிறதை சமாதானமாக அந்த வேலை போகிறதான செய்தி அவன் காதுல விழுதோ அப்பொழுது அவனுக்கு 3 பிரச்சனை ஆகுது. 1வது கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. முதலாவது அவன் காதில் விழுந்த அந்த செய்தியை கவனித்து பாருங்கள். அவனுக்கு யூதர் மீது அல்ல கோபம், அவனுக்கு யூதர்கள் மீது அல்ல எரிச்சல். அவன் யூதர்களை பகைப்பதற்கும் கோபிப்பதற்கும் எரிச்சல் அடைவதற்கும் காரணம் யூதர்கள் யாருடைய வேலை செய்கிறார்களோ அவரை பற்றி. அவர்கள் மதிலை கட்டி எழுப்புகிற அந்த வேலை கர்த்தருடைய ப்ராஜெக்ட், அது தேவனுடைய ப்ராஜெக்ட். அது அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அற்புதமான அந்த ஒரு செயல் தேவனால் அருளப்பட்டு திட்டம் தேவனுடையது, ஆலோசனை தேவனுடையது, ஆவியை எழுப்பிவித்தது தேவனுடையது, ராஜாவோட உள்ளத்தில் பேசினது எல்லாமே தேவனுடைய வேலை தான் நடந்து கொண்டு வருகிறது. அந்த செய்தி எப்போ அலங்கத்தை கட்டி எழுப்புகிறாள் என்பது அந்த செய்தி அவன் காதுல படுதோ இந்த ஹர்ட் ஹியர் வார்த்தை தான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய திருவுகளுக்கு அடுத்த வார்த்தை. அது புரிஞ்சதான் 4ஆம் அதிகாரம் புரியும். அவன் காதில் விழுந்தது அந்த செய்தி. ஏன்னா யூதர்கள், அவனுக்கு வேலை செய்கிற யூதர்கள் ரொம்ப பேர் பரவி இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான யூதர்கள். நெகேமியா இந்த மாதிரி வேலையை கட்டி கொண்டு ஒரு ஜனங்கள் ரொம்ப அற்புதமாக வேலையில் ஈடுபட்டு ஒருத்தருக்கும் வெறுப்பு, ஒருத்தருக்கும் விரோதம், ஒருத்தருக்கும் எந்த முறுமுறுப்பு இல்லாமல் நன்றாக கை கோத்து அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதான செய்தி அவன் காதில் பட்டோன்னு முதலாவது அவனுக்கு கோபித்து என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கரா என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கண்ணு ரெட் ஆயிடுச்சு. அவனுக்கு நெருப்பு போல அவனுடைய கண்ணு ஆனதாக அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம். கோபித்துனா கண்கள் அப்படியே அவனுக்கு ரெட்டாக மாறுகிறது, பத்தி நெறியுது கண்ணு அவனுக்கு. முதல்ல அவனுக்கு ரொம்ப கோபித்து எரிச்சல் உண்டாவது. உனக்கே எரிச்சல் ஆகுது? நீயே கோபம் கொள்ற? கண்ணு ரெட்டாகி வெண்கலம் போல அக்கினி போல உன் கண்கள் எதற்காக ஜொலிக்குது? இப்போ ஏன் நீ கோபம் கொள்கிறாய்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து, 2வது எரிச்சல் அடைந்து. கஹஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ட்ரபிள். கலங்கினான், இருதயம் சமாதானம் கெட்டு போச்சு, அவனுக்கு ஆத்திரத்தில் இருக்கிறான். 3வது விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிருவேன். 3வது வார்த்தை சக்கந்தம் பண்ணி என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் மாக், பரிகாசம் செய்வதற்கு வாயை திறந்தான். 3 விஷயம். கோபம் கண்களிலே அவனுடைய நெருப்பு போல் இருக்கிற எரிச்சல் காண்பிக்கப்படுகிறது. எரிச்சல் அவனுடைய இருதயம் அசைகிறதை காண்பிக்கிறது. இது 2 பாதிப்பது நிமித்தமாக அவன் பரிகாசம் செய்யத்தக்கதாக இருப்பான், நாவை திறக்கிறான். முதலாவது கேள்வி, உனக்கு ஏன் இவ்வளவு எரிச்சல் ஆகுது? எதுக்காக கோபம் கொள்கிறாய்? நெகேமியா உன்கிட்ட காசு கேட்கல, நெகேமியா உன்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்கல, நெகேமியா உன் இடத்துல ஆலயத்தை கட்டவில்லை, மதிலை கட்டவில்லை, நெகேமியா உன்கிட்ட எந்த ஒரு உதவியும், உன்னுடைய ஒரு பொருளும் ₹1 கூட திருடவில்லை. நீ கோபம் கொள்றதுக்கு என்ன காரணம்? எருசலேம் யாரது உண்டா? யார் எருசலேம்ல வாழ்ந்து கொண்டு வந்ததற்கு முந்தி நீயே நிருபத்தை எழுதி அனுப்புன அட்டக்செஸ்க்கு என்னான்ட்டு இங்க வாழ்ந்த ராஜாக்கள் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமான மோசமான ராஜாக்கள், ஒருத்தருக்கு வரி கட்டாதவர் என்று நீ தானே சொன்னாய். இடம் உந்து கிடையாது, பொருளும் உந்து கிடையாது, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, உன்னுடைய ஒரு பொருளும் திருடவில்லை, பிற எதற்காக நீ எரிச்சல் அடைகிறாய்? எதுக்கு உனக்கு அவ்வளோ கோபம்? அவனுக்கு கோபம் நெகேமியா மேல இல்ல, நெகேமியா தொழுது கொள்ற தேவன் மீது உள்ள கோபம். ஏன்? இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற எந்த விசுவாசியுடைய நடத்துதலை பார்க்கும் பொழுது உலகத்தானுடைய அந்தகாரத்தின் பாவம் வெளியரங்கமாகும். அது உலகத்துக்கு உண்டாயிருக்கிற பாதிப்பு. அடி அந்த பாதிப்பை பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த இடத்துல 2 வாரத்துக்கு முந்தைய போய்த்து வண்ணமாகவே கர்த்தருடைய சத்தம் என்ன, அதுல கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், அது எப்பவுமே கர்த்தருடைய சத்தம் அடங்கி இருக்கும். இந்த தேவனை பகைக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அந்தகாரத்தின் பாவத்தை வெளிப்படுத்துவது இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. அதனால அவங்களுக்கு புரியாது, அதனால் அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். இந்த தேவன் எனக்கு கமாண்ட் பண்றது, இந்த தேவன் எனக்கு தேவனா இருக்க விருப்பம் இல்லை, இவர் எனக்கு ஆண்டவராக இருந்து நான் இவருக்கு அடிமையாக எனக்கு விருப்பம் இல்லை என்று தங்களுடைய அந்த காலத்தின் பாவத்தை நடப்பிப்பதற்கு பிசாசை தங்களுக்கு தெய்வங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் உலகத்தார்கள். ஆகையால் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனோட வார்த்தை கேட்டு பரிசுத்த பாதையில் நடக்கிற யாரை பார்த்தாலும் உலகத்தானுக்கு செம்ம எரிச்சல். ஏன்? அவனுடைய பாவத்தை நடைமுறையில வெளித்து போட்டு காண்பிப்பது கிறிஸ்தவன். இந்த சன்பல்லாத், தோபியா என்று சொல்ல போற இந்த மோசமான ஆட்களுக்கு எரிச்சலுக்கு காரணம் யூதர்கள் அல்ல,
அதுல குறிப்பிட்ட யூதர்கள் எந்த தேவனை தொழுது கொள்கிறார்களோ அந்த தேவன் மீது உள்ள எரிச்சல். கிறிஸ்தவர்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லி முடிப்பேன். இவங்க பண்ற பரிகாசம் நன்றா கவனிச்சு பார்க்கணும், எப்படியாப்பட்ட பரிகாசம் இவர்கள் செய்கிறார்கள் என்று. ஆனா அவங்க பண்ற பரிகாசத்துல சில உண்மைகள் கண்டிப்பாக இருக்கும். சில உண்மைகள் வைத்துதான் நம்மை உலகத்தார் பரிகாசம் செய்வார்கள். அந்த பரிகாசம் நம்ம காதுல விழும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது விசுவாசிகள் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நெகேமியா ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுவாரு. 10 முறை வருது அவங்க பண்ற பரிகாசத்தின் வார்த்தைகள் ஜனங்க காதுல விழத்தக்கதாக. ஆகையால் நம் மீது எரிச்சல் அடைந்து நம் மீது கோபம் கொண்டால் நமக்கு அது அவ்வளவு தெரியாது. ஆனால் எப்போ அவனுடைய பரிகாசம் உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருதோ அப்போ தெரிஞ்சிடும் இந்த மாதிரி எதிரிக்கிறான்டா அப்படின்ட்டு. அவன் என்ன வெறுக்கல, என்ன எதிர்க்கல, நான் தொழுது கொள்கிறேன் என்னுடைய தேவனை எதிர்க்கிறான். உங்களை யாருன்னா பரிகாசமா பேசி இருக்கிறாங்களா? இந்த காரணத்தை வேண்டிதான் இருக்கணும். நம்முடைய பாவத்து நிமித்தமா இருக்கக்கூடாது. நம்மை விசுவாசிகளாகிய நம்மை யாராவது பரிகாசமாக, எரிச்சல் நிமித்தமாக, பொறாமை நிமித்தமாக, நம்மை கேவலமாக பரிகாசமாக அலட்சியம் பண்ணி பேசினது உங்க காது விழுந்ததா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பதில் என்ன? நம்மளை பத்தி இந்த மாதிரி அவன் தப்பா சொல்றேன்னு சொல்லி நாம அவனை பத்தி தப்பா பேசுவதற்கு எகிரி குதிக்க கூடாது. என்னை பத்தி அவன் தப்பா பேசுனாக்க இப்ப அவனை பத்தி எனக்கு 100 இருக்குது கையில இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள், இப்ப நான் பேசுறேன் பாருன்னு சொல்லி நாம் அப்படி விளம்பரப்படுத்த போக கூடாது. ஸ்டாப். நமக்கு தோணும் டிஃபெண்ட் பண்ணுவதற்கு, ஆனா பண்ணக்கூடாது. சன்பலாத் காதுல அவன் கூட இருக்கிற காதுல விழுந்த செய்தி அவனுக்கு எரிச்சல் ஏற்படுத்தினது. அதே எரிச்சல் நிமித்தமாக அவன் பண்ண பரிகாசத்தின் செய்தி நெகேமியா காதுல விழுந்தது. நெகேமியா என்ன செய்தார்? எரிச்சல் அடைந்தாரா? கோபம் அடைந்தாரா? பரிகாசம் செய்வதற்கு நாவ திறந்தா அப்படியா? என்னன்னா பேசின்னு போட்டோம். அந்த விஷயம் உங்கள்கிட்ட 10 தடவை 100 தடவை திருப்போ நீங்க அதை ஞாபகப்படுத்தி கொண்டாலும் சரி, யாருன்னா உங்களை சொன்னாலும் சரி, என்ன செய்யறது கீழே சொல்லப்படுகிற சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். முதல்ல அவங்க பண்ண பரிகாசத்தை இப்ப நான் கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். பிளீஸ் நோட்டீஸ். பயங்கரமான பரிகாசம், சாதாரணமான பரிகாசம் அல்ல. 2 சக்கந்தம் பண்ணின வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்பீக்கிங் டிஸ்டெயின்ஃபுல்லி, கண்டெம்ப்சுவஸ்லி, அசிங்கமா அவலட்சணமாய் பேசுவது. 2 அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? அற்பமான யூதர்கள், ஃபீபிள் ஜூஸ், மைனாரிட்டி. நம்ம அவனுக்கு கண்ணுக்கு வச்சு பார்க்கலாம், அவனுக்கு எவ்வளவு பேர், நம்ம எவ்வளவு பேருன்ட்டு. we are minority. கர்த்தரை பின்பற்றுகிறவன் நாட்டில் 5 பேர் தான் இருப்பான், 5 கோடி இருக்கிற மக்கள் மத்தியிலே. இயேசுநாதரை பிடிக்க வந்த போர் வீரர்கள், 100கணக்கான போர் வீரர்கள் வந்தார்கள். அங்க இருக்கிறது யாரு? இயேசுநாதரும் 11 சீஷர்களும், மொத்தம் 12 பேர் தான். அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவதற்கு பேதுரு பண்ண சம்பவத்தை இந்த இடத்துல அநேக தரம் பேசியிருக்கிறேன். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, பீட்டர், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் ஒருத்தருக்கும் 1000 தூதர்களை இருக்க முடியும் என்னால் என்றார். பிதாவாகிய தேவன் எனக்கு 12,000 தூதர்களை அனுப்புவார். இப்போவே ஒரு தூதன் போதும் லட்சக்கணக்கான நாட்களை சாவடிப்பதற்கு. ஒரு தூதனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஒருத்தருக்கு நான் 1000 தூதர்களை இப்ப கூட ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தால் பிதாவாகியது எனக்கு அனுப்ப முடியும். ஸ்டாப் டூயிங். முதலாவது உலகத்தான் நம்மை பரிகாசம் பண்ண சொல்ற வார்த்தை என்ன? உனக்கு யார தெரியும்? உங்க கூட எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்க கூட கர்த்தர் இருந்தால் உலகமே எதிர்த்து வந்தாலும் உலகத்திற்கு அந்த பலன் பத்தாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். You are from God, little children, and have overcome the world, because greater is he who is in you than who is in the world. உலகமும் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற தேவன் ரொம்ப பெரியவராக இருக்கிறபடியால் உலகத்தை உங்களால் என்னாலும் மேற்கொள்ள முடியும். புரிஞ்சுக்கணும் அது. ஆனா அவன் பேசினவன தப்பு கிடையாது. சொற்பமான ஜனங்களுக்குள்ள போகும்போது பார்க்கல வரும் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் தான் இருக்கிறாங்க. யார்? குடும்பஸ்தர்கள். யுத்தம் பண்ற ஒரு ராஜா, ஒரு போர் வீரன், ஒரு கமாண்டரு, போர் வீரர்கள், குதிரை, எந்த இது ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. அடிமைத்தனத்துல இருந்து பொட்டி படிக்க தூக்கி வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க இவங்க. ஒரு அரசாங்கம் இல்லை இவங்களுக்குன்னு, ஒரு கோட்பாடுகள் இல்ல, மட்டமான ஒரு கூட்டம், இது தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூதர்ல பார்த்து மட்டமாக பேசுகிறான். நம்மளே அப்படிதான் பேசுவாங்க. உன்ட்டு எவ்வளவு இருக்குது ஜாப்ல? நீ என்ன கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றியா? எவ்வளவு சம்பாதிக்கிற நீ மாசம்? சொந்த வீடு இருக்குதா? எவ்வளவு எடுக்குது உன்ட்ட? உங்களை என்ன கேட்ட பதில் என்ன? ஒன்னும் இல்லை. ஆனா உன்ட்டு இல்லாத ஒருத்தர் எடுக்கிறாரு. நீ சொல்ற இடம் எல்லாமே அவர் வாயின் வார்த்தையினால படித்தவர் அவர். 2 அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும், சேனை இவங்களுக்கு இல்ல, யாருக்கு? யூதர்களுக்கு. இவங்களுக்கு இருக்குது சேனை, சமாரியா நார்த். சேனைக்கு முன்பாக சொன்னான். இந்த சுட்டரிக்கப்பட்டு நல்லா கவனிக்கணும். அந்த காலகட்டத்துல கற்களை சுட்டரித்து மதியில் எடுத்து போட திருப்ப அந்த கல்லை யூஸ் பண்ண முடியாது. ஷேப் ஆயிட்டு இருக்கும், ஒடிஞ்சிரும், உள்ள ஒடிஞ்சிருக்கும், அது கிராக் ஆயிட்டு இருக்கும்.
அவன் சொல்ற வார்த்தை உயிர்ப்பிப்பார்கள், திருப்பம் சுட்டரிக்கப்பட்ட திருப்பாவத்தை ரெடி பண்ணி கட்டுவானா. முட்டாள்கள் இவர்கள். உங்களை என்னை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன உலகத்தார் முட்டாளர்கள், பைத்தியம் இது. எங்க இடத்துல வந்து பாரு, எப்படியாப்பட்ட ஒரு கட்டடம், 7,000கணக்கான மக்கள், எப்படியாப்பட்ட ஒரு செட்டப் இருக்குது, எப்படியாப்பட்ட உடைய போட்டுன்னு வராங்க, எப்படி இருக்கிறாங்க திரும்ப எங்க ஜனங்க. என்னுடைய கேள்வி, என் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? உன்னோட எழும்புறான் இவனுக்கு அசிஸ்டன்ட். வசனம் 3. அப்பொழுது அம்மோனியனாகிய தோபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இனிது போகும் என்றான். என்னது? அவங்க கட்டினிருக்கிற அந்த மதில், நரிகள், குழியில் இருக்கிற குட்டி குட்டி நரிகள், ஃபாக்ஸ் நரிகள் வந்து அவங்க கட்டின இருக்கிற கட்டடத்து மேல ஏறினாக்கா அந்த கட்டடம் சாஞ்சிடும். அவங்களுக்கு போய் அடிக்கணுன்ற அவசியமே தேவையில்லை. நிறைய போதும் அவங்க பண்ணிருக்கிற வேலையை வந்து ஒதுவாத வேலையாக்குவதற்கு. நீ பண்ற வேலை ஒன்னுத்துக்கும் ஒதுவாத வேலை என்பதை வந்து அந்த நரி நிரூபிச்சிடும். ஒர்த்லெஸ் ஜாப். இது எல்லாமே நெகேமியா காதுல வந்து இருக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு? மட்டமான கூட்டம், வல்லமை இல்லாத ஒரு கூட்டம், சேனை இல்லாத ஒரு கூட்டம், அதிகாரம் இல்லாத ஒரு கூட்டம், வறுமையில வந்த கூட்டம், எல்லா கூலி பசங்க, எல்லா அடிமத்தனத்துல வந்த ஒரு கூட்டம். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இவங்க இறங்கி இருக்கிறானுங்க. இவங்க சேர வேலையில அப்படியே சக்சஸ்ஃபுல் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா உள்ள ஒஞ்சிடாது. ஏன்னா கை வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வருது. தப்பா தான் டிசைட் பண்ணிட்டோமோ, டிசிஷன் தப்பாயிடுச்சோ என்று நீங்கள் நான் அந்த இடத்துல இருந்தாக்கா யூட்டர்ன் போட்டுன்னு வந்துருவோம். நெகேமியா வரல. வாய் நெகேமியா பயன்படுத்துற வார்த்தைகளை கவனிங்கள். வசனம் 4. எங்கள் தேவனே. நெகேமியா அவர்களை பார்த்து பேசவில்லை. தங்களை பரிகாசம் செய்த விரோதிகளை பார்த்து நெகேமியா பேசவில்லை. நெகேமியாக்கு நன்றாக தெரியும் அவர்கள் விரோதிப்பது யாரை. அவங்க என்ன விரோதிக்கலாம் ஆண்டவரே? நாளைக்கு நான் போயிட்டு அவன் கூட கை கோத்தாக்கா அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான், நீ என் ஃப்ரெண்டு தான் வா அப்படின்னு. அவன் என்னை பகைக்கவில்லை. உண்மை எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் அவன் பேசினது உமக்கு விரோதமான வார்த்தைகள். அவரம்ட கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பகைக்கிறவனை நான் பகைப்பேன். பேசுறாரு பாருங்க அந்த கான்டெக்ட்ல நெகேமியா. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு நீர் கேட்டு இருக்கிறீர். அவன் காதுல கேட்டதை அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்? அவன் பண்ண அந்த மோசடியான வார்த்தைகளை நெகேமியா காதுல கேட்டு நெகேமியா அவனுக்கு விரோதமா ரியாக்ட் பண்ணவில்லை. நேரா தேவன்கிட்ட போகிறார். தேவன்கிட்ட போயிட்டு அவன் பேச நீர் காது கொடுத்து என்னை பார்க்க ரொம்ப தெளிவாக நீர் கேட்டிருப்பீர். ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்காது ஆண்டவரே. அவன் பேசின வார்த்தைகள், அந்த கூட்டம் பேசின வார்த்தைகள் நீர் எல்லாம் கேட்டிருக்கிறீர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுற வார்த்தை கர்த்தர் ரொம்ப கவனிப்பாய் கவனிக்கிறார். எங்கள் தேவனே. 4. நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். 5. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டியிருவர்களுக்கு மனமடிவு உண்டாக்க பேசினார்களே. என்ன பேசுறாரு இந்த இடத்துல நெகேமியா? எங்களை பார்த்து மட்டமாக கூலிகார பசங்க, சோத்துக்கு வழி இல்லாத கூட்டம் இது, அடிமத்தனத்திலிருந்து வந்த கூட்டம் இது என்று எங்களை மட்டமாக கேவலமாக பேசின அவர்கள் எந்த மாதிரி எங்களை கேவலாக பேசினார்களோ அதே நிலைமைக்கு நீர் அவர்களை கொண்டு போயிட்டு அந்த ஒரு வழியை அவர்கள் அனுபவிக்க வையும், அவங்களுடைய பாவத்தை நீர் மூடாதையும் என்று நெகேமியா வேண்டிக் கொள்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு ரொம்ப விரோதமா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தை என்ன? நாம் நம்மை கர்த்தர் மன்னிக்கிறது போல நம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது விரோதமா இந்த இடத்துல நெகேமியா பேசுறாரா? இல்லவே இல்லை. நெகேமியா பேசுற வார்த்தை, அவர்கள் எங்களுக்கு அல்ல விரோதமாக பேசிக் கொண்டிருப்பது, உமக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பான வேலையை நாங்கள் கட்டாதபடிக்கு எங்களுடைய கரங்களை சோர்வடைய செய்கிறார்கள். ஆகையால் நீர் ஹேண்டில் பண்ணும். ஆனால் நீர் பண்ணினால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எங்களை குறித்து என்னெல்லாம் அவர்கள் மட்டமா பேசினார்களோ அது அவர்களுக்கு நேரிடத்தக்கதாகவும் அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்தும். பசி பட்டினி அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சிறிது நம்மள பசங்களுக்கு அது தெரியுது இல்லை. இப்போ இருக்கிற வளர்ச்சி உள்ள பசங்களுக்கு பசினா என்ன, பட்னினா என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுனா என்ன, 2 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுனா என்ன. ஆனால் நம்முடைய அப்பா அம்மாங்களுக்குலாம் அது தெரியும், அதோட வலி வேதனை என்னான்ட்டு. நம்ம பசங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம பசங்க எப்படின்னாக்கா நம்ம அப்பா அம்மாவை கொஞ்சம் மட்டமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பசி பட்டினி, இந்த ஒரு துணி இல்லாமல் ஒரு நிலைமை, வேலை இல்லாத ஒரு நிலைமை, வறுமை, அதெல்லாம் அவங்க தாண்டி வராத பட்சத்தில் தாண்டி வந்தவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மட்டமான எண்ணம் நம்ம பசங்களுக்கு. ஏன்னா படிச்சுட்டானுங்க. இப்போ ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, கையில் பிடிக்க முடியாது அவங்கள. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம அப்பாங்களை பார்த்தீங்கன்னாக்கா முட்டாளுங்க இவங்க, எஜுகேஷன் இல்லை இவங்களுக்கு, நாகரிகம் இல்லை இவங்களுக்கு. என்ன மாதிரி ஃபோன் ஹேண்டில் பண்ண வருமா, என்ன மாதிரி லேப்டாப் ஹேண்டில் பாருமா எங்கள் அப்பாவுக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ் போட வருமா, என்ன மாதிரி 4 இங்கிலீஷ் வார்த்தை உங்களுக்கு பேச வருமா, பேசு ஹவ் ஆர் யூன்னு கேளு. என்ன ஒரு செகண்ட் போதும் கர்த்தர் நம்ம பெத்துங்கப்பட்ட பாடல் வழியா நம்மளை நடத்துவதற்கு. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பசங்களுக்கு அது புரியுறது கிடையாது. பசங்க வந்து நம்மளுக்கு அப்படி தோணுது. நம்ம பெத்தவங்களை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, மண்டியில இல்லாமே அவனுக்கு 3 வேளை சோறை கொடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டு வந்து அமெரிக்கா எங்க இருக்குதுன்னு தெரியுமா நம்ம அப்பா அம்மாங்கள்ட்டே கேட்பாங்க பசங்க.
அமெரிக்கா பார்த்துக்கிறியா நீ? அமெரிக்காவில் அவங்க பார்த்துருந்தாக்கா நம்ம எப்போ செத்து போயிட்டு இருப்போம் குழந்தையா இருக்கும்போது. அவங்க அதெல்லாம் பார்க்காம நம்மளே பார்த்துருந்தாங்க 24 மணி நேரம். என்ன பண்றது? அதுதான் எதிர்பார்க்கிறாரு நேமியா. எங்களுக்கு உண்டான அந்த வழி அவங்களுக்கு புரியட்டும். சில இந்த உலகத்தின் கொழுப்பு நிறைந்த தேவனை பகைக்கிற விரோதி உங்களுக்கு அந்த வழி தெரியாது. சில பேர் கடையின் ஜிபிப்பது அவர்களுக்கு மரண பயம் வர வேண்டும் ஆண்டவர். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் திமிரில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் பக்கா மரண பயம் வரும். அவங்களுக்கு ரொம்ப சொஸ்தம் இருக்கிறது, பெல் இருக்குது, அதிகாரம் இருக்கு என்று அதெல்லாமே கண்மூடி தொற்கிறதுக்குள்ள கர்த்தர் மாத்திடுவார். கொஞ்சம் மரண பயம் கொஞ்சம் நேரிட்டால். யாரும் அந்த பாதையில் வந்திருக்கீங்களா? மரண பயத்தை பாதையிலே நிகழ்ச்சியில் ஜெபிக்கிற வார்த்தை அவர்கள் கொல்லப்படணும் சாகணுன்றது அல்ல. அவர்கள் உமகிருதமா பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை நோக்கடிய அந்த நோகின் வழியாக, அந்த வழியின் வழியாக அவர்கள் கடந்து போக வேண்டும். 4ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறேன். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். செகண்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க. அவர்கள் வாய் நிரம்பி பரிகாசமுள்ள வார்த்தைகளை பேசினது மாத்திரமல்ல, கன்ஸ்பயர்டு அவங்க மேல இருக்கிற ஆட்கள் சேனை இருக்கிறபடியால் அவர் எல்லாரும் கூட்டம் கூடி இப்போ எருசலேமுக்கு போறோம், அவங்களுக்கு தெரியாத டைம்ல போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணி வேலையை நிறுத்தி அவங்க இருக்கிறவங்களை கொல்லணும். யூசுபே சொல்ற வார்த்தை இந்த நெகேமியாவோட காலகட்டத்தில் சில யூதர்களை அவர்கள் கொன்னார்களாம். வரலாறை பார்க்கும் பொழுது இந்த கொல்ற நாங்கள் யுத்தத்திற்கு ரெடியா இருக்கிறோம், எங்கள்கிட்ட சேனை இருக்குது, குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், பட்டயம் இருக்கிறது, எல்லா விதமான யுத்தம் பண்ணி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கத்தக்கதான ஒட்டுமொத்த வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறது என்பதான ஒரு செய்தி நெகேமியா காதுல வந்து படுகிறது. எப்படி? 12 வாசிக்கிறேன். அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை, ஒரு விசை 2 விசை அல்ல, 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். என்னன்ட்டு எப்போ இதெல்லாம் அட்டாக் பண்ணிடுவாங்க, அவங்க போர் வீரர்கள் ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க, அதனால உங்களுடைய வேலை கெட்டு போற அளவுக்கு கண்டிப்பாக அவர்கள் வந்து உங்களை தாக்குவார்கள் என்று பயத்தின் மீது பயமுறுத்துதலை 10 முறை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்வது? சிச்சுவேஷன் பிகமிங் வர்ஸ், நாட் பெட்டர். கோபமடைந்து எரிச்சல் அடைந்து பரிகாசம் பண்ணா இப்ப மேல அவர்கள் சதித்திட்டம் போட்டு கீழே இறங்கி வந்து நம்மளை தாக்கத்தக்கதாக ஒரு பெரிய போர் படையோடு கூட அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நம்மை பகைக்கிற உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய விரோதிகளை நீங்கள் நானும் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர்கள் பகைத்து உச்சரிக்கிற வார்த்தைகள் போல எந்த காரணத்தை கொண்டு நாம் பகைத்து உச்சரிக்க கூடாது. முதலாவது, அவர்கள் அந்தரங்கத்துல பேசின வார்த்தைகள் ஒட்டுமொத்த விஷயமும் நம்முடைய கர்த்தர் கேட்டிருப்பார் என்று எண்ணி அவர்கிட்ட போக வேண்டும். இருப்பாரும் ஆண்டவரே, அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் நீர் காது கொடுத்து கேட்டிருக்கிறீர், நீர் கேளு, நான் அந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு மனமில்லை என்று எண்ணி நீங்கள் நம்ம எந்த காரணத்தை கொண்டோ நம்மை பத்தி பரிகாசமா பேசினோட வார்த்தையை மனசுல போட்டு அசை போடுறத நிறுத்த வேண்டும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க என்று சொல்லி 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 அந்த வார்த்தைகளை உங்க இருதயத்துல தியானம் பண்ணுவதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அது ரொம்ப தப்பு. அதுதான் உங்களுடைய ஆத்மாவை கெடுகிறது, உங்க நிம்மதியை கெடுகிறது, உங்க தூக்கத்தை கெடுகிறது. அது பரத்திலிருந்து வந்த வெளிப்பாடு அல்ல, அந்த காலத்திலிருந்து புறப்பட்டு வந்த வெளிப்பாடுகள். அது பரிகாசமா பேசின வார்த்தைகள். அதெல்லாம் வச்சு நீங்கள் நான் எந்த காரணத்தை கொண்டு அதை மனசுல போட்டு அசை போடக்கூடாது. உங்க காதுல விழுந்த உடனே முதலாவது நீங்கள் போய் போட வேண்டிய விஷயம், தேவனுடைய காதுல உமக்கு நன்றாய் தெரியும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று நீர் பார்த்து. முதலாவது விஷயம். செகண்ட் திங், இந்த கொல்ல வருகிறார்கள் என்பதான செய்தி 10 முறை நெகேமியா கிட்ட வந்த உடனே நெகேமியா ஜனங்களை பாக்குறாரு. ஜனங்க எல்லாரும் பயந்து பாண்டிலியை தூக்குறதும் மண்ணு மிக்ஸ் பண்றதும் தண்ணி எத்தின வேலை எல்லாத்தையும் முள்ளுமா நிறுத்திட்டாங்க. ஜனங்கள் வெளியே போனா வெட்டிடுவாங்க, கொஞ்சம் தான் எரிக்குது மதியில் சுத்தி. அதனால ஜனங்கள் பயந்து குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறோம், ஸ்திரீங்களை வச்சுன்னு இருக்கிறோம், இவனுங்க வந்து இப்ப தாக்கினாங்க என்ன பண்றது என்று ரொம்ப பயந்து நடங்க ஆரம்பித்தார்கள். நெகேமியா எழும்புறாரு. ஆனா நெகேமியா பயப்படல. அவருடைய பயப்படாமல் ஸ்திரமா இருக்கிறாரோ அதே நிலைமைக்கு இப்போ ஜனங்களை திருப்புகிறார். வசனம் 14, அற்புதமான வார்த்தை. ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமையை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் யூதர்களுக்குள்ள இருக்கிற பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நன்றாக கவனிங்கள் அன்பானவர்களே, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நெகேமியாவோட வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏன் நீங்க பயப்படுறீங்க அவங்கள பார்த்து? ஏன்னா அவங்க கிட்ட வந்த 10 முறை அந்த நான் உங்களை தாக்குவோம் கொல்லுவோம், நீங்க ஒண்ணுமே இல்லை எங்க முன்னாடி, நீங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு தரித்திரங்க, நீங்க வந்தா மிதிச்சு போட்டுருவோம் என்று ரொம்ப கொடூரமாய் உச்சரித்த வார்த்தைகளை 10 முறை அவங்க காதுல விழுந்தது பாரு. அதை அவர்கள் கேட்டு கேட்டு தங்களுக்குள்ளாக சம்பாஷித்து பயம் நிரம்பி வந்தது. இதே மாதிரிதான் அவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம் என்பதான 10 வேவு பார்க்கிற யூதர்கள் 10 கோத்திரத்தில் வந்து ஜனங்களுக்கு மத்தியில சொன்ன உடனே ஜனங்கள் அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு அது ரொம்ப வெசனத்தை ஏற்படுத்தினது. நீ வெட்டுக்கிளி போலனாயிரு, பூச்சி புழு போலனாயிரு, அவனுக்கு முன்னாடி நீ பார்க்க வேண்டியது அந்த மாம்சீகமான எர்மையாவா? நெகேமியா ஒரு பயங்கர சத்தத்தை போறாரு. பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் டாக்கிங். உங்க பேச்சை மாத்து, சம்பாஷணையை மாத்து, எண்ணத்தை மாத்து, சிந்தையை மாத்து. எப்படி ஆகும்?
உமக்கு தெரியாத அவர்கள் யாருன்ட்டு? மிருகத்தனமான மனிதர்கள் அல்லவா அவர்கள்? எத்த ஒண்ணு ரத்தத்தை பார்க்கிற ஆட்கள் அல்லவா? எத்த ஒண்ணு பேசவே மாட்டாங்க, எத்த ஒண்ணு அடிக்கிற ஒரு கொடூரமான ஜனம் அல்லவா அது? மிருகத்திற்கு ஒப்பான ஒரு ஜந்து அல்லவா அது? எப்படி பயப்படாமல் இருப்பது? மிஷினரிஸ் காட்டுவாசிகள்கிட்ட போயிட்டு ஊழியம் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்கள பார்த்த உடனே வெட்டி சாப்பிடணும்னு தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு மிஷினரிஸ் அட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க. சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறது மாத்திரம் இல்ல, பார்த்தாலே வெட்டி சாப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ள ட்ரைப்ஸ் வேற இருக்குது. இந்த கூட்ட மக்கள் இந்த ஏரி தாண்டி அங்க போக கூடாது, அந்த கூட்ட மக்கள் அந்த ஏரி தாண்டி இப்படி வரக்கூடாது, வந்தா ஆச்சு சாப்பிடுவாங்க. கொண்டு போடுறது இல்ல, சாப்பிடுறது. எப்படி ஹேண்டில் பண்றது? 14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? நினையுங்கள். Rose and spoke to the nobles, the officials and the rest of the people. Do not be afraid of them. Remember the Lord who is great and awesome. ஏன்பா இவரை ஞாபகப்படுத்திக்க மாட்டியா? இவரை பத்தி பேசவே மாட்டியா? இவரை பார்க்கவே மாட்டியா? இவருடைய ரியல் நேச்சரை பத்தி உனக்கு தெரியுமா? 6 நாள்ல சுஷ்டித்த இதே சுஷ்டிப்பை 6 செகண்டுக்குள்ள கண்ணுக்கு அடையாளம் இல்லாதவருக்கு ஆக்கி விட்டுருவாரு. இந்த ஒட்டுமொத்த சுஷ்டிப்பையும் செத்துருடைய சரீரம் புழு பூத்தாலும் அப்படியே புது சரீரமா எழுப்புரு இவரு. பூமியில சோறு இல்லைனாலும் வானத்தை தேர்ந்து சோறு போடுறாரு இவரு. 40-50 வருஷம் ஆனாலும் உன் செருப்பு கிளியாத அளவுக்கு பாக்குறாரு இவரு. உன் தலையில எவ்வளவு முடி கொட்டுது, உன் தலையில எவ்வளவு முடி வளருது, உன் தலையில இருக்கிற ஒரு முடியோட கவுண்டிங் ஒந்தில உன் குடும்பத்துல இருக்கிறது, உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாரோட முடி கவுண்டிங் இருக்கு கணக்குல. இவர் யாரு தெரியுமா? ஆகையால் சரீரத்தை கொள்ளுகிறவனை பத்தி பார்த்து பயப்படாத, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துல போடுற பார்த்து பயப்படும் இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். நீ யாரை பார்த்து பயப்படணும்? அவரை பத்தி ரிமெம்பர். ஜக்கர் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ஞாபகப்படுத்திக்கோ. எப்படியா பட்டுற வச்சுக்கின்னு அவன் புழு பூச்சி மாத்திக்கிறான். அவன் முன்னாடி அவன் மோட்டு பூச்சி கூட இல்லாம அவனை பத்தி நீ பெருசா வர்ணிச்சுக்கின்னு இவரை ஒன்னு இல்லாம அளவுக்கு உன் இருதயத்துல கொஞ்சோடி ஒரு தோற்றம் எழும்பாத அளவுக்கு, உன் இருதயத்துல கொஞ்சோடி ஒரு நினைவு இல்லாத அளவுக்கு அவன் போட்டோ உன்னுடைய இருதயம் முழுதும் அவனுடைய எண்ணங்களால் நிரப்பி வச்சிருக்கிற. நீ கண்ணு மூண்டா அவன் தான் வரான், கண்ணை திறந்தா அவன் தான் வரான். மண்டல தூக்கம் வந்தாக்க அவன் பத்தி தான் கெட்ட கண்ணு வருது எனக்கு. இவரை பத்தி கொஞ்சம் மண்டியில ஏறவே இல்லையா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்த கர்த்தரை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. பயம் போக வேண்டும் என்றால், அந்தகாரம் நீங்க வேண்டும் என்றால், ஏன் என்னை விட்டு விலகாத ஒரு தேவன் இருக்கிறார், என்னை கைவிடாத ஒரு மகத்துவம் உள்ள கர்த்தர் இருக்கிறார். என்ன மாத்திரம் இல்ல, என் மனைவியும் என் குழந்தைகளையும் பாதுகாக்கிற என்னுடைய கர்த்தர். அவர் ரொம்ப பயங்கரமானவர். என் இயேசுநாதர் சும்மா சொல்ல, வர மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் இல்ல. ஆகையால் தயவு செய்து சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வல்லமை இல்லை, உங்களுக்கு பெரிய கூட்டம் இல்லை, உங்களுக்கு பலன் இல்லை, உங்களுக்காக வழக்காடி பேசுவதற்கு பூமியில யாரும் இல்லை என்று நீங்கள் நான் அப்படிதான் இருக்கிற உண்மைதான். நாம் தரித்திரர்கள், வசதி இல்லாதவர்கள், போதுமானவர்களுக்கு பணம் இல்லாதவர்கள் தான். ஆனால் நீங்கள் நானும் நம்மளுடைய ஏழ்மையை குறித்தோ, நம்மை பத்தி மத்தவங்க பேசுற பரிகாசத்தின் வார்த்தைகளை குறித்தோ இருதயத்தில் வைத்து அத்தை நிரப்ப கூடாது. நிரப்ப வேண்டியது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்த பயங்கரமான தேவன். அவரை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசம் காட். எருமியா அதிபதியோட 2வது வருகையுடைய சத்தத்தை கேட்ட உடனே இப்பிரபஞ்சத்தின் நாட்கள் சொல்ற வார்த்தை, மலையே என் மீது வந்து என்னை கொன்று போடு, மரணம் அவங்களை விட்டு தூரமா போயிடும். ஏன்னா அவர் வந்து அடிக்கிறது காத்துட்டு இருக்காரு. சூசைட் கூட பண்ண முடியாது அந்த நேரத்தில் அவர் வந்தாருன்னா. செத்த என்ன பண்றது? சாவை கூட நமக்கு இனிப்பாய் ஆக்கி கொடுப்பவர் நம்முடைய கர்த்தர். மரணத்தை அங்கீகரித்து மரண வழியாக போகத்தக்கதாக ஒரு கிறிஸ்தவனுக்கும் தயவு பாராட்டுகிறவர் நம்முடைய வேதாகமத்தின் தேவன். அதில் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்து உங்களுடைய சமாதானம் கெட்டு போவதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த பயங்கரமான தேவனை உங்க மனசுல கொஞ்சம் நினைக்காம போவதுதான். ரிமெம்பர் ஜக்கர். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படியாப்பட்ட ஞாபகம்? இந்த ஜக்கர்ன்ற வார்த்தை தான் கர்த்தர் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் ஞாபகப்படுத்தி கொண்டார், நோவாவை ஞாபகப்படுத்தி கொண்டார், சாராளை ஞாபகப்படுத்தி கொண்டார், ரெபெக்காலை ஞாபகப்படுத்தி கொண்டார். தேவ ஞாபகப்படுத்தி அதே ஜக்கர்ன்ற எபிரேய வார்த்தை இதை ஞாபகப்படுத்தி கொண்டால் என்ன? டைம் ஹஸ் கம் டு பெர்ஃபார்ம். வேலை செய்வதற்கான கர்த்தரோட மனதில் குறிப்பிட்ட காலம் வந்தது. ஆகையால் கர்த்தர் ஈடுபடுகிறார். இங்க நம்மளுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை என்ன? இந்த தேவனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சாதாரணமான ஆள் கிடையாது இவர். எந்த மனிதனை நீ இவருக்கு ஒப்பிட முடியாது. எல்லோரையும் கர்த்தர் இவனை வச்சு குப்பையாக்கி விட்டுகிறார். யாரை குப்பையாக்கணுன்றது இவருக்கு தெரியும். குப்பையிலிருந்து ஆட்களை உயர்த்தும் நம்முடைய தேவனுக்கு தெரியும். நாம் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். நம்மளை குப்பையாக பார்த்தது உலகம். ஆனா என் கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை குப்பையாக பார்க்கிறவர் அல்ல. நீங்களான தூக்க கேடுறவர்களுக்கு பயத்துல வாழணும்னு விரும்புகிறார் இவரு. அவருடைய சமாதானத்தை வாழணும்னு விரும்புகிறார். அவருடைய சந்தோஷத்துல வாழணும்னு விரும்புகிறார். அவருடைய நிம்மதியில நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் என்று என்னை இளைப்பாறுதலுக்குள்ளாக வாரன்னு கூப்பிட்டு வரணும் அப்படியே கர்த்தர். அப்ப நீங்கள் நானும் தூக்கம் கெட்டு நிம்மதி கெட்டு பயத்தில் நடக்கத்திலே வாழ்வதற்கு காரணம் தேவன் அல்ல அன்பானவர்களே.
அது பரத்திலிருந்து வந்த ஒரு விஷயம் அல்ல, அந்த ரங்கத்திலிருந்து வந்தது, பாதாளத்திலிருந்து வந்த ஒரு விஷயம். அது நாமத்தை சேர்த்து வச்சுக்கின்னு அதோடு கூட அக்கம்பனிமை ஆழி அதோடு கூட சேர்ந்து கணவன் மனைவிமார் இணைந்து இருக்கிறது போல அப்படியே நம்ம இணைந்து அதோடு கூட வாழ்ந்து வந்துட்டோம். அதனால நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, சுகம் போச்சு, சுய நினைவு போச்சு, அறிவு கூர்மை போச்சு, சாந்தம் போச்சு, நீடிய பொறுமை போயிடுச்சு. நல்ல விஷயங்களை கவனம் செலுத்த முடியல, நல்லதை யோசிக்க முடியல, நல்ல விஷயத்தை தீர்மானம் பண்ணி ஈடுபட முடியல. இந்த அந்தரங்கத்தின் பயமானது போட்டு இழுத்து இழுத்து நம்முடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியை கெடுத்து போட்டது. மத்திய சுவிஸ்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகள் பிடித்த ஒருவனை சந்திக்க போகிறார். பிசாசு பிடித்த ஆயிரக்கணக்கான லியோன் என்று சொல்லப்படுற மோசமான அந்தகாரத்தில் சிக்கிருக்க அந்த மனுஷனை விடுவிக்கத்தக்கதாக கர்த்தர் போகும் பொழுது அலைய பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள் சீஷர்கள். கர்த்தர் யார கூட வச்சுக்கின்னு பயந்துங்கிற நீ? ராட்சச போல் அலைகள் உனக்கு ராட்சசமா தெரியலாம், கூடுகிற நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? மசில் என்று சொன்ன உடனே அப்படியே இம்மூவபிளாக காத்தில்லாமல் தண்ணியில் அப்படியே நின்னுது. அப்படியே அது கர்த்தர் ஒரு சத்தம் போட்ட உடனே, தயவுசெய்து உங்களுடைய கர்த்தருக்குள்ளான கிறிஸ்தவ வளர்ச்சி வடிவை அந்தகாரத்தின் வார்த்தைகள், பரிகாசத்தின் வார்த்தைகள் நீங்கள் யோசித்து தியானித்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் நம்முடைய மனதிலே மறுரூபமாகிய கிறிஸ்துவ போல இருக்க வேண்டும் இந்த பூமியிலே. நீங்கள் உங்களை கெடுக்கத்தக்கதாக தயவு செய்து அக்கத்து பக்கத்து வீட்டார் உலகத்தாருடைய வார்த்தைகளின் விசுவாசியே உங்களுக்கு ஏதாவது பேசினாலும் இருதயத்துல கொண்டு வரவே கூடாது. அது ஒரு சாக்கடாது வார்த்தைகள். என் இருதயம் நல்ல பொக்கிஷம் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். நல்ல பொக்கிஷமாக என்னுடைய இருதயத்திலே பரத்துக்குரிய வார்த்தைகளை தான் நான் நிரப்புவேன் என்று நீங்கள் நானும் திட்டமா தீவிரமா இருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் எந்த விதமான அந்தகாரத்தின் சாக்கடையான வார்த்தைகளை போட்டு ரொப்பி துர்நாற்றத்தை ஏற்படுத்திய இருதயமாய் மாற்றி வைக்க வேண்டாம் அன்பானவர்களே. அது மாத்த ஒரு கெட்ட வாசனை இருதயம் கொடுத்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையே கெட்டு போயிடும். உங்களுக்கு எந்த பயம் வந்தாலும் நீங்கள் இமீடியட்டா யோசிக்க வேண்டியது, ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்த மகா பெரிய தேவன். உங்க இருதயமே, உங்களுடைய ஆத்மாவே உங்களை பார்த்து நீ செத்துருவ, இப்பவே நீ இப்படிங்கிற வருங்காலத்தை நீ என்ன ஆக போற நீ பாரு என்று உங்க ஆத்மா உங்கள்கிட்ட பேசும்போது நீ உங்க ஆத்மாட சொல்ற வார்த்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சொல்லி பேசுறதை நிறுத்து என்று அந்த கான்சியஸ் திருப்பிட்ட பேசக்கூடாது. ஸ்டாப் சேயிங். நான் சொல்றது கேளு ஆத்மா, நான் செத்தாலும் மறுபடியும் வாழ்வு எனக்கு என் கர்த்தர் தருகிறார். என்ன மரணத்தை காட்டி பயமுறுத்துறியா? வருங்காலத்தை காட்டி பயமுறுத்துறியா? பசுவன் எதிர்காலத்தை பார்த்து நீ என்ன பயமுறுத்துறியா? ஆகியால்தான் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, உன்ட்டு அரசாங்கம் இல்லாம இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதிகாரிகள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த நாட்டில் பேசுற ஆட்களுடைய பாஷை மொழிகள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறியா? வேதாமத்தின் தேவன் தம்மை வேதத்துல வெளிப்படுத்தினதை விசுவாசிக்க வேண்டும். அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன தெரியும் உங்களுக்கு வேதாமத்தின் தேவனை பற்றி? சொன்னதுதான் என் தேவன், மாறாதவர், பொய் பேசாதவர். உங்களையும் என்னையும் கர்த்தர் நோக்கத்திற்காக அழைத்தால் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அந்த டிசைன் மாறாது, அந்த ஒரு நோக்கம் மாறாது. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து கிறிஸ்துவின் சாயல உங்களை ரட்சிப்பு பரிபூர்ணம் படும் வரைக்கும் உங்களை இந்த பூமியில வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணிருந்தான். விசுவாசனுடைய சேனையும் உலகம் என்னதான் தலைகளாக போராடி நம்மளை கொல்லுவதற்கு முயற்சி செய்தாலும் வாய்ப்பில்லை. மரணம் உங்களை தொடர அளவுக்கு வியாதிகள் ஏதாவது கிட்ட வந்தால் நீங்க சொல்ற வார்த்தை என்ன? இன்னும் வேலை இருக்குது, புரியுதுங்களா? ஆகையால் நீங்கள் பயந்து உங்களுடைய மனுஷத்துவத்தை நீங்கள் கெடுக்கிற அளவுக்கு உங்களுடைய இருதயத்திலே திகில் பிடித்திருக்குமானால் அதற்கு காரணம் நீங்கள் நானும் விடுதலை கொடுக்கிற என் தேவனுடைய வெளிப்பாடை தியானிக்காம ஞாபகப்படுத்தாம இருக்கிறது தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த சத்தியம்? பிதாவை வெளிப்படுத்தின என் இயேசுநாதருடைய சத்தியம். அது உங்க தியானமா இருக்கணும். நீங்க காட்டுலனா படுங்க, நாட்டுலனா படுங்க, வீட்டுலனா படுங்க, கர்த்தர் இருந்தால் சுகமாய் நித்திரை கொடுப்பவர் அவர். எதுக்குமே போயிட வேண்டியதில்லை. ஏன் கூட இருக்கிறார் தெரியுமா? அவை எல்லாத்தையும் படைத்தவர் என் கர்த்தர், ரொம்ப பெரியவர் அவர். ஆகையால் அவரை உங்களுடைய இருதயத்தில் தயவு செய்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், பாட தெரிந்து கொள்ளுங்கள். உங்க ஆத்மா கூட்ட இந்த மகா கர்த்தருடைய அற்புதமாய் சத்தமாய் சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். தனிமையா இருக்கிறது உங்களை கரங்களை உயர்த்தி சத்தமாய் இவரை பாடுவதை கற்றுக்கொள்ளுங்கள். இவரை பிரமிப்பாக வர்ணிக்க தெரிந்து கொள்ளுங்கள். மிருகங்கள் இவரை பிரமிப்பாக வர்ணிக்காத அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் சத்தமா அவரை பாடுறது. அவரை வர்ணிக்க தெரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தில் உள்ள அந்தகாரம் வராது. உங்க குடும்பத்திலோட கிறிஸ்துவின் சமாதானம் சந்தோஷத்தை எடுப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் சம்பவங்களும் உங்க குடும்பத்தில் வராத அளவுக்கு கர்த்தர் வேலி எடுத்து கண்டிப்பாய் காப்பார்.